இப்ப நீங்க வந்து சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருவண்ணாமலை போனீங்களா? திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும். இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த எழுச்சி எப்படி இருக்குது? மிகப்பெரிய லெவல்ல இருக்குண்ணே. ம். ஒவ்வொரு ஊர்லயும் சரி, நாங்க போன தொகுதியிலும் இப்போ வரைக்கும் 7 தொகுதியில நாங்க முடிச்சிருக்கோம். இந்த 7 தொகுதியிலுமே வந்து அஇஅதிமுகவோட செல்வாக்கு எந்த விதத்திலயும் சரியில்ல. ம். விஜய்க்கு அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அவ்வளவுதான் தவிர, அஇஅதிமுக சரிவில்ல. இப்பவும் போட்டி திமுக, அதிமுகவுக்கு தான் இருக்கு கண்டிப்பான முறையில. அதுவும் அதிமுக முன்னிலையில தான் இருக்கிற மாரி தெரியுது. இப்ப 7 தொகுதி இருக்காங்க. அங்க 7 தொகுதி இருக்கு. அந்த ம். 7 தொகுதியிலுமே அதிமுக முன்னாடியில இருக்கிற மாரி தான் தெரியுது. திமுக ஆட்சி மேல பயங்கர அதிருப்தி இருக்க தான் செய்யுது. அந்த முன்னாள் அமைச்சர் பிச்சாண்டி நிலைமை எப்படி இருக்கு? அவரோட தொகுதியில அவர் டெபாசிட் வாங்குறது மிகப்பெரிய கேள்விக்குறியா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த ஊர் நரையூர்லயே ம். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள். அங்க இருக்கிற மக்கள் தெரிவிக்கிற பல குற்றச்சாட்டுகள். அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனா நரையூரோட ஒரு சுடுகாடு பிரச்சனை. நாங்க நேரடியா களத்துல இறங்கி பண்ணியிருக்கோம். அந்த சுடுகாடு பிரச்சனையில அந்த மக்கள் பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. ஆட்சி மீதுமே அந்த கோவத்த காமிக்க முடியுது. இப்ப திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா, போன தடவ வந்து அ இந்த எம்பி எலக்ஷன்ல பெரிய அளவுல வெற்றி. சி. அண்ணாதுரை அவர்கள். சீனால தொடர்ந்து வெற்றி. அது ஒரு திமுக கோட்டைன்றாங்க. ஆனா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி மேல கடுமையான கோபம் இருக்குன்றீங்க.